மூன்றாவது படைவீடு திரு ஆவினன்குடி. கௌமார அட்டவணைப்படி 104 முதல் 200 வரை. மேலும் நாள் இலங்கதின் மேல் விநாயகன் என்ற திருப்புகழும் மிக அதிகமான திருப்புகழை கொண்ட படைவீடு திருவாவினன்குடி. மூன்றாவது படைவீடு, 3ஆம் திருமுறை. திருப்புகழ் 104. அகல்வினை உள் சார் சட் சமயங்களோடு வெட்கா தட்கிடும் அறிவு இலி வித்தாரத்தனம் அவிகார அகில் கமல் கத்தூரி தனி அணைமிசை கை காசுக்கு அளவு அருள்பவர் நட்பே பொற்புறும் ஒரு போதன் பகலிரவில் போதில் பணி பண்ணி அறவிட்டார் எட்டிய பரமமய ஜோதி சிவமயமாய் நின் பழனிதனில் போய் உற்பவ வினை வில்ல கல் சேர் வெற்றி குறவு பயில் நல் தாழ் பற்றுவது ஒரு நாளே புகழி வனப்பு ஏற புகழ் மதுரை மண் வெப்பு ஆற திகழ் பொடி பொடு புல் பாய் சுற்றிகள் கழுவேற பொருத சமர்த்தா புத்திர துரகமுக கோதைக்கு இடை புலவரில் நக்கீரர்க்கு உதவிய வேளே இகல் படு நெட்டு ஊர் பொட்டு எழ இளநகை இட்டே சுட்டு அருள் எழு புவி துய்த்தார் மைத்துனர் மதலாய் வென்று இடர் அற முப்பால் செப்பிய கவிதையின் மிக்க ஆரத்தினை எழுதி வனத்தே எற்றிய பெருமாளே. சீர்காழிப்பதிக்கு அழகும் பெருமையும் மிகவும் அடைக்கலமான மதுரை மன்னன் பூன்பாண்டியனின் சுரம் தணிந்திடவும் விளங்கும் திருநீறு கொண்டு புல்லாலான பாய்களை உடுத்தி கொண்டிருந்த சமணர் கழுவிலேறவும் அனல்வாதம் புனல்வாதம் செய்து வெற்றி பெற்ற ஆற்றல் உடையவனே வஞ்ச கருத்துடைய குதிரை முகம் கொண்ட கற்கிமுகி பூதத்தின் வயத்தே அகப்பட்ட நக்கீரருக்கு சிறை மீள உதவியை செய்தவனே திரிபுரங்கள் பொடியாக புன்னகை செய்து எரித்து தூளாக்கிய சிவபிரானது 7 உலகங்களையும் உண்ட திருமாலின் மைத்துனரான சிவபெருமானது மகனே உண்டான துன்பங்கள் நீங்கிட அறம் முதலான 3 கூறும் திருக்குறள் திருக்குறளினும் மேலான தேவாரத்தை வாழ்க அந்தணர் எனத் தொடங்கும் பாசுரத்தை ஏட்டில் எழுதி வைகை ஆற்றில் எதிரேறி செல்லுமாறு விட்ட பெருமாளே மாதர்வயம் அகப்பட்டு சுழலும் அறிவில்லாதவனான நான் பகலிரவு என்று எப்போதும் பற்றுக்கள் அனைத்தையும் விட்டவர்தம் அறிவால் அறிந்த பரமஸ்வரூபமாய் பேரொளி வடிவாய் சிவவடிவாய் விளங்கும் நின் பழனிப்பதிக்கு போய் பிறவி என்ற வினையானது நீங்க தேன் நிறைந்த வெற்றி புறா மலர்கள் நிரம்பிய உன் திருவடியை பற்றுகின்ற நாளும் எனக்கு வாய்க்குமோ. ஷட் சமயம் 6 வகையான சமயம். உள்சமயம் 6, புறச்சமயம் 6. உட்சமயம் வைரவம், வாமம், காளாமுகம், மகாவிரதம், பாசுபதம், சைவம். புறச்சமயம் உலகாயதம், புபித்தம், சமணம், மீமாஞ்சை, பஞ்சராத்திரம், பாட்டாசை. குதிரை முகமுடைய பெண்பூதம் கற்கிமுகி சிவபூஜையில் தவறியவர்களை குகையில் அடைத்து 1000 புலவர் சேர்ந்ததும் கொன்று தின்னும். குகையில் சிக்கிய நக்கீரர் திருமுகாற்றுப்படை பாட முருகன் மகிழ்ந்து வேளால் குகையையும் பூதத்தையும் பிளந்து நக்கீரரையும் மற்ற புலவர்களையும் விடுவித்தான். இக்களமே திருமுகாற்றுப்படை உருவாக காரணம்.